நேரத்துல நானும் அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கேன். ஏன்னா அந்த நேரத்துல ஒரு 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 100 ருபீஸோ ஒரு 200 ருபீஸோ நம்ம கையில இருக்கும். நம்ம இடத்துல நமக்கு பசி எடுக்கும், நமக்கு ரொம்ப பசியா இருக்கும். அப்ப நம்மளுடைய மைண்ட்ல தோணும், ஒரு ஒரு பிரியாணி இருந்தா நல்லா இருக்குமே, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும். ஆனா அந்த 200 ருபீஸ் இருந்தா அதை நம்மளோட குடும்பத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற நமக்கு அந்த எண்ணமே அந்த இடத்துல ஹிட்டாவே ஆகாது. அந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய இச்சை தான் முதல்ல வந்து நிற்கும். என்னன்னா பசிக்குது, நான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஏன் பசி எடுக்குதுன்றதுக்காக ஒரு பண்ணோ இல்ல ஒரு வாழைப்பழமோ சாப்பிட்டா ஏன் சாப்பிட்டா பசி அடங்காதா? கண்டிப்பா பசி அடங்கும். ஒரு பிஸ்கெட் பாக்கெட் சாப்பிட்டா பசி அடங்காதா? கண்டிப்பா அடங்கும். இல்ல அப்படியே இல்லைனாலும் ஒரு 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 மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டா பசி அடங்காதா? கண்டிப்பா அடங்கும். ஆனா நம்மளுடைய எண்ணம் எப்படியா போனா அந்த பிரியாணி தான் சாப்பிடணும், இதுதான் இச்சை. இந்த இடத்துல பிசாசு நமக்கு என்ன வைப்பான், கண்ணியை வைப்பான். இப்போ ஒரு 120 ரூபா 150 ரூபா கொடுத்து பிரியாணி சாப்பிடுறது தப்புன்னு சொல்லல. ஆனா எங்க இச்சைக்குள்ள நம்ம விழுகிறோம் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அநேக